ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நல்ல ஒரு ரெசிபி தான், தீயல் ரெசிபி தான். நிறைய வெரைட்டி தீயல்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது செம்மீன் தீயல் தான். எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தீயலுக்கு வந்து செம்மீன் தீயல் தான். தீயலுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் வலி ஜீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இப்படி நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் மிளகு பொடி இவ்வளோ தான். இவ்வளோத்தையும் நல்லா வறுத்து மைய அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் நம்மளோட தீயலோட ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் சூடாகணுன்னு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இது கூட நான் என்ன பண்ண போகிறேன், வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு எனக்கு தக்காளி, உருளைக்கிழங்கு சேர்த்துடணும். எல்லாம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் செம்மீன் சேர்க்கணும். பொட்டேட்டோ சேர்க்கும் போது நம்ம வந்து செம்மீனும் சேர்க்கலாம். செம்மீன் வந்து நாங்கள் ஊரில் வந்து செம்மீன் சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா இறா, மாங்காய், கூனி மீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த டைமில் நான் உப்பும் சேர்த்துட்டேன். இந்த டைமில் தான் நம்ம வந்து களி நல்லா வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் வெட்டியிருக்கேன். ஏன்னா இதில் தான் அந்த அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதையும் சேர்க்க போகிறோம். செம்மீனை நல்லா கழுவிக்காங்க. நான் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட லெமன் ஜூஸ், எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு நான் லெமன் ஜூஸ் போட்டு தான் என்ன பண்ணுவேன், இதை கழுவிடுவேன். பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் உடஞ்சி வேகட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அரைப்பு நல்லா அரைச்சாச்சு. இந்த அரைப்பு இப்படி தான் இருக்கணும். இதையும் ஊற்றிட்டு நம்ம வந்து கழுகி இந்த ஜாரையும் நல்லா கழுகி அதுவும் ஊற்றணும். பார்த்திங்கன்னா அரைச்ச அரைப்பு அதை மிக்ஸ் ஜாரை வந்து கழுவி ஊற்றுனது இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இடையில நம்ம ஆல்ரெடி நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக கூட கருவேப்பிலை தூவிக்கலாம். இதுதான் தீயல். சிம்பிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பேச்சுலர்ஸ் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த தீயலுக்கு ரெடி ஆகிட்டு நான் அதில் லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா கருவேப்பிலை இருக்கலாம், நல்லா அதோட காம்பெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். அதை பிச்சு போட்டேன். சூப்பர் மணமாக மணக்குது. இப்போவுமே உப்பு, காரம் எல்லாமே இருக்குது. இதில் புளி ஊற்றலை, ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கலன்னா நம்ம குடம்புளி போடலாம். தீயலுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வாழைம்புடி தான் சேர்க்கிறது, புளி ஊற்றுவோம். ஆனால் வந்து நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கனால சேர்க்கலை, ஏன்னா ரொம்ப புளி வேண்டாம் அப்படின்னு. தீயல் மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி செஞ்சாலே இது வந்து சிம்பிளாக இருக்கும். யார் வேணாலும் செய்யலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுமாரி செஞ்சு பாருங்கள். இதுமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். இதுமாரி வேறு வீடியோஸோடு உங்களை பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர், பாய் பாய்.